அவ கொண்டு வார மலந்தினையை மலந்தினையை அவன் நீலவண்ண பெட்டியிலே அவன் எப்பீவாரா செந்தினையை பெட்டியிலே கொண்டு வாரா மலந்தினையை நீலவண்ண பெட்டியிலே நெப்பி வாரா செந்தினையை கருந்தினையும் செந்தினையும் கலந்து மிக எடுத்து வந்து பகவானிடத்திலே பார்வதியால் ஒப்படைத்தார் பகவானே நீங்க கேட்ட திணையரிசி எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க என்ன கேட்டீங்களோ எல்லாம் நான் எடுத்து கொண்டு வந்துட்டேன். இனிமேல் படி இழக்கிறது உங்க பொறுப்பு. ஆமா, நீங்க படி இழப்பீங்களோ இல்லன்னா எங்களையும் கொண்டு குப்பரை தட்டுவீங்களோ தெரியாது. கையில கொண்டாந்து கொடுத்தாச்சு. ஆமா, அதனால் பகவான் அந்த திணையரிசியை வாங்கி பார்வதி பெட்டியில மொத்தமா அள்ளி கொடுத்திருக்கா. அப்படியே படி இழக்க முடியுமா? முடியாது. ஆனா அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஆமா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு பழமொழி இருக்கு. அளந்து போடணும். யார் யாருக்கு எவ்வளவு படி இழக்கணும், ஆமா, யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் பகவான் பார்வதியால் கொடுத்த அந்த திணையரிசியை கையிலே வாங்கி படைத்திருக்கும் மனைக்களுக்கு படி இழக்க போகின்றார். எப்படி படி இழக்கின்றார்? நாளை நல்ல தீனை எடுத்து பகவான் நாடு எங்கும் படியலந்தார் அவர் நாடு எங்கும் படியலந்தார் அகிலம் எல்லாம் படியலந்தார் அகிலம் எல்லாம் படியலந்தார் இந்த உலகம் எல்லாம் படியலந்தார் இந்த உலகம் எல்லாம் படியலந்தார் நாளை தினை எடுத்து நாடெங்கும் படியலந்தார். இந்த நாடெங்கும் படியலந்தார். நாளாக்கு தினை எடுத்து அகிலமெல்லாம் படியலந்தார். என்னையா புன்சிரிப்பு? ஆனால் உலக்கு தினை எடுத்து காத்துல அங்க மர பெயராதீங்க. உலக்கு தினை எடுத்து ஆமா உலகமெல்லாம் படியலந்தார். திருப்பத ஆண்டவன் பகவான் ஆமா படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளந்து விட்டு பாரவள்ளி கைலாசம் வருகின்றார். அதாவது படியளக்கதனால் லேசா படியளக்காரா? கிடையாது. கண்டு படியளக்கின்றார் ஆதி கரை கண்ட சிவபெருமான். கண்டு படியளப்பார் கரை கண்ட சிவபெருமான். கண்டு படியளக்கதுன்னா என்னம்மா? கண்டு படியளக்குதுன்னு சொன்னா, இப்ப ஒருத்தன் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போயிருப்பாங்க. 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு பார்த்தா என்னவா
ஒரு நேரத்துக்கு 2 நேரம் தான் படி இழந்திருப்பாரு. ஆமா, அப்படி வேலை பாக்குற ஆள பக்கத்துல நின்று இன்னொருத்தன் குறை சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆமா ஆமா, இந்த வேலையை அப்படி பாரு, அந்த வேலையை இப்படி பாரு, இதை நீ பாக்குறது சரியில்லை. ஆமா, என் கூட சேர்ந்தவனா? ஆமா, உனக்கு இதுதானே வேலை. இந்த வேலை செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்ப பாரு. ஆமா, குறை இருந்தா சொல்றதுல தப்பு இல்லையே. அப்படி குறை சொல்ற ஆளுக்கு அதாவது 2 நேரத்துக்கு 4 நேரமா படி இழந்திருப்பாரு. அதுதான் கண்டு கண்டு படி இழப்பது கரைக்கண்டர் பகவானோட வேலை. ஆமா, படி இழந்து விட்டு ஆண்டவன் பகவான் நல்லா இருக்கணும். அப்படியே பாரவள்ளி கைலாசம் வருகின்றார். ஆமா, கைலாசம் வரும்போது பார்த்தால் பார்வதியா நம்ம சுவாமி உலகமெல்லாம் சுத்தி இந்த வெயிலான வெயிலுக்குள்ள பகவான் படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளந்து விட்டு வருகின்றார் என்று பார்வதியார் ஆண்டவன் பகவானுக்கு பாத பணிவிடைகளை நடத்துகின்றார். எப்படி நடத்துகின்றார்? தங்க நல்ல பலகை போட்டு செம்பாதீர ஜலமெடுத்து சிவராடிக்கு அந்த அழகு பூஜை நடத்துவார். அவர் முக்காலும் வளமு வந்து முடிவடங்கி 2 அந்த முக்கன்னார் தேவிய முதல் பூஜை நடத்துவார். பகவான் தேவி பார்வதியா ஊதா கலர் ரிப்பன் மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஆனால் பகவான் தேவி பார்வதியா அந்த பார்வதியா பகவானுக்கு பாத பூஜைகளை நடத்துகின்றார். செம்பதில ஜலம் எடுத்து தங்க பலகை கொண்டு ஆண்டவன் பகவானுக்கு தனிப்பாலும் பூஜை செய்கின்றார். ஐங்கரமும் வளமும் வந்தால் அடிவணங்கி 2 நீட்டார். முக்காலும் வளமும் வந்து முடிவணங்கி 2 நீட்டார். ஆண்டவன் பகவானுக்கு அம்மை உமை பார்வதியா பாத பணிவிடைகளை முடித்து அந்த ஆதிவல்லி கைலாசத்திலே ஆண்டவன் பகவானும் பார்வதியும் அவர் மன்னவரும் தேவியும் அடியவியும் மகிந்தரது உருந்து வாரார். கணவேரும் மனைவியுமாய் அவர் கனகமுடன் ஆண்டு வாரார். அந்த பெண்ணும் வள்ளி கையிலே அவர் புகழுடனே ஆண்டு வாரார். 14 2 புவனத்தையும் ஆண்டு வாரார். 26 வருடமாறு
அவர் இருந்தது புரிந்து வாரார் அவர் ஆண்டு வாரும் நாளையிலே என்ன என்ன நடக்குமானா பார்வதியும் 12 வருடமாக அடைத்துவிட்ட அணுக்களுக்கு படியளந்து வாரபோது பார்த்தார்கள் 33 முனிவர்களும் தேவர்களும் ஆதிவள்ளி கைலாசத்திலே 12 வருடத்திற்கு ஒரு முறை ஆண்டவன் பகவானுக்கும் என் அம்மை பார்வதியாளுக்கும் திருக்கல்யாணம் நடத்துவது ஆதிவள்ளி கைலாசத்திலே 33 முனிவர்களும் தேவர்களுக்கும் பழக்கம் இப்போ நடக்கலாமா? ஆமையா நடக்கல. என்ன நடக்கு? ஐயாவுக்கு திருக்கல்யாணம் நடக்கு. அதே மாதிரி ஆதிவள்ளி கைலாசத்துல பகவானுக்கும் பார்வதிக்கும் 12 வருடத்திற்கு ஒரு முறை பாரவள்ளி கைலையிலே அப்படியே திருக்கல்யாணம் நடத்துவது 33 முனிவர்களும் தேவர்களுக்கும் பழக்கம். அதே மாதிரி எல்லாரும் கலந்து பேசுறாங்க. ஐயா என்ன வருஷம் 12 ஆயிட்டு ஆண்டவன் பகவானுக்கும் பார்வதியாளுக்கும் நம்ம திருக்கல்யாணம் நடத்தி பார்க்க வேண்டும் என்று 33 முனிவர்களும் தேவர்களும் அவர் எங்க வாராருங்க அவர் ஆதி வள்ளி கைலை தேடி ஆதி வள்ளி கைலை தேடி அவர் அணி அணியா ஓடி வாரார் பகவானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணத்தை நடத்தி பார்க்க வேண்டும் என்று 33 முனிவர்களும் தேவர்களும் ஓட்டமும் பெரு நடையுமாக. இதுதான் கரைச்சல் இல்லையா? என்னம்மா இப்படி உட்கார்ந்து முட்டை விட்டுக்கிட்டு இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆமா, பேச்ச விட்டு விளையாட முடியும். ஆமா நல்ல விளையாட்டுல ஐயா. ஆமா, சின்ன வயசெல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு. எங்க விட்டுட்டு வந்த? எல்லாம் பின்னாடி போயிட்டு அப்புறம் என்ன செய்ய? பின்னாடி போயிட்டு அப்படியே இருந்திருக்கலாம், கவலை இல்லாம இருக்கலாம். அப்படியே இருந்தா கவலை இல்லாம இருக்குமா? ஆமா, அப்படி இருந்தா தான் பெரிய கவலையே. ஏன்யா? ஆமா, அதுக்கு ஏதாவது சொல்லி பேசுவாங்க. உலகம் 100 பேசும். ஆமா ஆனால் பார்வதிக்கும் பகவானுக்கும் திருக்கல்யாணத்தை நடத்த வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் முனிவர்கள் அனைவர்களும் ஆதிவள்ளி கைலாசத்திலே வந்து பகவானை வணங்கி நிற்கிறார்கள். ஐயா பகவானே இந்தோடு வருடம் 12 வருடம் கழிந்து விட்டது. அதனால் கைலாசத்தில் உங்களுக்கு திருக்கல்யாணம் நடத்தி பார்க்க வேண்டும் என்று நான் எல்லாரும் கலந்து பேசியிருக்கோம். ஆகையினால் கல்யாணம் நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் கேட்க பகவான் மறுப்பு சொல்லுவாரா? கிடையாது. பார்த்தார் பகவான் என்ன உங்க மனம் போல செய்யுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யுங்க என்று ஆண்டவன் பகவான் சம்மதித்தவுடனே 33 முனிவர்களும் தேவர்களும் ஆண்டவனான ஆதிகளை கண்ட சிவபெருமானுக்கு என் அம்மை பார்வதியாளுக்கும் திரு கல்யாணம் என்று அப்படியே கைலாசத்தை அலங்கரிக்கிறார்கள். எப்படி அலங்கரிக்கின்றார்கள்? பந்தல் அலங்காரோ அதை கண்ட பார்க்கவே கல்யாண பந்தல் அலங்காரோ அதை கண்ட பார்க்கவே கல்யாண பந்தல் அலங்காரோ
அவத்தியாக்கு நல்ல மரம் விளந்து தெருவெல்லாம் வந்தளித்தார் நல்ல மரம் விளந்து தெருவெல்லாம் வந்தளித்தார் மாவிலையால் தோரணமோ மகிமையுடன் தொங்கவிட்டார் மாவிலையால் தோரணமோ மகிமையுடன் தொங்கவிட்டார் அவர் வயிற நல்ல மரம் விளந்து வழி எல்லாம் வந்தளித்தார் வயிற நல்ல மரம் விளந்து வழி எல்லாம் வந்தளித்தார் பந்தல் அலங்காரோ அதை கண்ட பார்க்கவே செஞ்சாரோ கையான பந்தல் அலங்காரோ அதை கண்ட பார்க்கவே செஞ்சாரோ பந்தல் அலங்காரோ அதை கண்ட கல்யாண பந்தல் அலங்காரோ அதை கண்ட பார்க்கவே செஞ்சாரோ பார்வதிக்கும் பகவானுக்கும் திருக்கல்யாணம் என்று வைர மரம் விளந்து வாசல் எல்லாம் பந்தலிட்டார். வாங்க வாங்க அப்படித்தான் ஆமா அப்படியே தான் தேக்கு மரம் விளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார். வாங்க ஆமா மாவிலையால் தோரண மகிமையுடனே தொங்கவிட்டு அந்த ஆதிவல்லி கைலாசத்திலே பானைக்குதான் வரணுமா வாங்க அம்மை பார்வதியால் பகவானுக்கு திருக்கல்யாணம் என்று பந்தல்கள் அலங்காரம் செய்து ஆண்டவன் பகவானுக்கு மன மாப்பிள்ளை அலங்கரித்து பார்வதியாருக்கு அப்படியே மணப்பெண் அலங்காரம் செய்ய வேற வடக்கு கோட்டை வாசலிலே வந்து பார்வதியால் தன்னைத்தானே அலங்கரிக்கின்றார். தாய் பார்வதியால் எப்படி அலங்காரம் செய்கின்றார் நிலக்கண்ணாடி பார்ப்பார் அவன் நேர்வகீடு எடுப்பாரா 16 முட கூந்தலையோ அந்த பரமன் தேவி பார்வதியா அவள் சம்மங்கி எண்ணெய் தேய்த்து அவள் தலைவாரி பூ முடித்தார் பிச்சி முல்லை இருவாச்சு என்று சொல்லப்பட்ட மலர்களே அவ 32 வரை எம்ம 32 வரை அவ மலர்களையும் சூடுவார். தலைவாரி பூ முடித்து அந்த தாமோதரன் தங்கைய அவ உச்சியில திலகம் வீட்ட அந்த உலகம் அந்த தங்கைய அவ கையதற்கு ஏற்றதோடு கண்ணாடி வளையல் எடுத்து மாட்டுவார் கழுத்ததற்கு ஏற்றதோடு இந்த கண்ணன் தங்கை பார்வதியா அவ காசு மாலை போடுவார் எம்பரமன் தேவி பார்வதியா பார்ப்பவர் மறந்தார் அவ பழைக்கிறத்திர மாலை நின்றவர் மறந்தார் அவன் நீரத்திர மாலை போட்டு அந்த நிமலனோட தேவியா காஞ்சிபுரம் பட்டும் கட்டி எங்க அண்ணன் தங்க பார்வதியா அவ பார்க்க 10,000 இந்த பார்வதிய பார்ப்பதற்கு அவ உச்சி முதல் பாதம் இந்த உமையவனும் அலங்கரிக்க அங்க 10 நல்ல விரலதற்கும் அவளுக்கு பதைக்கத்தாழே கிடையாது எம்மா 5 நல்ல விரலதற்கும் அழகு தங்கத்தாழே கணையாடி அவ காலுக்கு கொழுகுவாடி காலுக்கு தண்டை நல்ல கொழுகுவாடி என் தாயார பார்வதி பார்வதி அம்மா தன்னை தானே அலங்கரிக்காங்க. எப்படி அலங்கரிக்கின்றார்? எப்படி அலங்கரிக்கிறார்? நிலக்கண்ணா
கண்ணாடி முன்பாக வந்து 16 முழ குந்தலை அவிழ்த்து விட்டா. எத்தனை முழம்? 16 முழம். அப்பா உட்கார்ந்து அளந்து பார்த்தான்னு வை. ஆமா, இப்ப உள்ள பொண்ணுகளுக்கு என்னம்மா ஒரு முளை கூந்தல் இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன் ஒரு முளை கூந்தல் இருக்கிறதே பெரிய விஷயம்? டிவில என்ன ஷாம்புலாம் வருதோ, ஆமா, அவ்வளோ ஷாம்பையும் நாங்க போடுவோம். எதுக்கு? எல்லாம் முடி பஞ்சா பறக்கணும்னு. ஆமா, பஞ்சா பறக்கணும்னா இப்ப இங்க இவ்வளவு கூட இருக்க மாட்டேங்க. ஆமா, அந்த முடிய வச்சுட்டே வெளியே கிளம்பி வரணும்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டி இருக்கு. ஆமா, இதுல 16 முளை கூந்தல் இருந்துருந்துச்சு வைய. அதுக்கு தானே நாங்க கட் பண்ணிருந்தோம், குறைச்சிருந்தோம். ஆமா, முத நாளே சொன்னாக்கா. ஆமா, மறுநாள் வரைக்கும். அதாவது என்னம்மா, அந்த காலத்துல கல்யாண பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணணும்னா, அதாவது மதினிமாரு நாத்தனாமாருன்னு இருப்பாங்க. ஆமா, மாப்பிள்ளை கூட பிறந்த அக்கா தங்கச்சி அவங்க வந்து அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. இப்ப யாரு தெரியுமா ஐயா? இப்ப அதுக்குனே நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம்லம்மா. ஆமா, ஆர்டிஸ்ட். என்னதியா? மேக்கப் ஆர்டிஸ்ட். அப்படியா? ஆமா, அவங்க வந்து நல்லா இருக்க முடிய 4 பக்கமா பிரிச்சு போட்டு அதை சுருட்டி அதுல கேர்பின குத்தி அது மறுநாள் தான் கல்யாண பொண்ணுக்கு தெரியும் அந்த தலைய உழைக்க அவஸ்தை. அதுலயும் ஒரு ஸ்ப்ரே அடிச்சு காத்து எந்த காத்து அடிச்சாலும் அசையாத மாதிரி அடிச்சு விட்டுருவாங்க. ஆமா, அதான் இப்ப உள்ள காலம் அப்படி போய்கிட்டு இருக்குமா. ஆமா ஐயா, முடி இவ்வளவுதான் இருக்கும். ஆமா, கல்யாண பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா இடுப்பு கீழே கிடக்கும் முடி. நீங்க அதை பார்த்து ஏமாந்துடுறீங்கல்ல. ஏன்னா அது பாரு, அதுவும் அவங்களே கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா தலை நிறைய பூ வைக்கணும் பத்தியா, வைக்கணும். முடி கம்மியா இருந்து பூ தலை நிறைய வச்சா நல்லா இருக்காது. அதுக்குன்னு செட்டா கொண்டு வந்துருவாங்க. எல்லாம் காசுதான். மஞ்சள். ஆமா, முகத்துல பெண்கள் மஞ்சள் போட்டு குளிச்சாலே அது ஒரு மறுநாள் அவ்வளவு அழகா இருக்கும். இப்ப ஜாயிண்ட்கார அம்மா 10 பவுண்டேஷன் வச்சிருக்காங்க. 10 பவுண்டேஷன்? ஆமா, வரும்போதே திருநெல்வேலியில கஸ்தூரி மஞ்சள்னு வாங்கி கொடுத்தேன். பகலையில ஒரு கலரு, ராத்திரிக்கு ஒரு கலரு. ஏமா ஒண்ணு பேசலாம் ஒண்ணு நிக்கி. ஆமா, ஆனா நின்னு பேசணும். காத்து ஆய திறக்க விட மாட்டுக்கு புசு புசு எல்லாம் இப்போ. ஆமா, அது வந்தது நல்லதுதாம்மா. என்னையா 50 வயசு கிழவிய கூட 20 வயசு குறைச்சு காட்டிருக்கான். குறைச்சு காட்ட போய் தான் நீங்க ஏமாந்துருக்கீங்க. நான் ஏமாறல, ஐயா காப்பாத்திட்டு இருக்காரு நீ. அப்படியா? அதனால் பார்த்தால் பார்வதியால் உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த உலகம் தான் தங்கை பார்வதியால். கைக்கு தங்க வளையல்களும் காலுக்கு தண்டை கொலுசு மாட்டி 10 விரலதற்கும் பதைக்கத்தாளே கனையாளி. ஆமா, கனையாளினா என்னம்மா? கனையாளி அப்படின்னு சொன்னா அதாவது மோதிரங்கள். 5 விரலதற்கும் அழகு தங்கத்தாளே கனையாளி. பார்ப்பவர் வணங்க வரும் பதைக்க ரத்தின மாலை போட்டு அவ கண்ட அவர் வணங்க அவ காசி ரத்னம் மாலை போட்டு அப்படியே பட்டு சேலைய உடுத்தி. அப்பா, என்னம்மா? பட்டு சேலை உடுத்தி. ஆமா, 32 வகையான மலர்களை சூடினார். ஆமா, என்ன மலர்லாம்? 32 வகையான மலர்கள். நீங்க சொல்லு பாப்போம். 32 வகையும் அது எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் சைடுல உட்கார்ந்துருக்கேன்? இங்க வந்திருப்பேன், அங்க உட்கார்ந்துருப்பேன், சந்தோஷமா இருந்திருப்பேன். உன்னைய விட பணக்காரனா இருப்பேன். நான் என்னமா பணக்காரனா இருக்கேன்? ஆமா, எல்லாத்தையும் உழைச்சி உங்ககிட்ட கொடுக்க. எங்க கிட்ட? ஆமா, என்ன சும்மா கொடுக்கல? எம்மா சும்மா கொடுக்கறோம் இல்லையா? உழைச்சி உங்ககிட்ட தானே கொடுக்க. நாங்களும் உழைக்கும், அதுக்குண்டான பங்க கொடுக்க. பார்வதியால் ஆமா 32 வகையான மலர்களை சூடினார். பிச்சி, முல்லை, இருவாச்சி. ஆமா, தாளம்பூவை எடுத்தா. ஆமா, அத்தனைக்கும் மேல தாளம்பூவை தலையில சூடினார். அடேங்கப்பா, அத்தனை பூவும் கொடுக்கக்கூடிய மனம். ஆமா, அந்த தாளம்பூ கொடுக்கும். தாளம்பூ கொடுக்கும். ஏமா அதான் சொல்லுவாங்க, வச்சவருக்கு மணக்காத வாசமுள்ள தாளம்பூ. அது எதுக்கு தெரியலையா? அதுவும் பகவான் கொடுத்த சாபம். ஆமா, பகவான் நிக்காரு. அதுக்கு ஒரு தனி கதையே, ஒரு நாள் கதை உண்டு. ஆமா, தாளம்பூவுக்கு ஏன் வாசனை இல்லாம போச்சுங்கிறது ஆண்டவன் பகவான் கொடுத்த சாபம். ஆமா, அதுக்கு தனி கதை உண்டு. பிரம்மன் நாம் போய் பகவானோட உச்சியை பார்த்துட்டு வாருன்னு ஆகாயத்துக்கு போவாரு. ஆமா, விஷ்ணு நாம் போய் பகவானுடைய பாதத்தை கட்ட விரலை பார்த்துட்டு வாருன்னு பூமிக்குள்ள போவாரு.
போகும்போது இந்த தாளம்பூ இடத்துல பிரம்மதேவன் கேட்பாரு அப்பா அப்பா ஏ தாளம்பூவே நீ மேல இருந்து கீழே வாரிய எங்க இருந்து வார நானா எங்கயோ இருந்து வாரேன் பகவான் உச்சியில இருந்து நான் பூலோகத்தை பார்த்து போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த தாளம்பூ பிரம்மன் கிட்ட சொல்லுமா அப்ப பார்த்தா பகவான் உச்சி பக்கத்துலதான் இருக்கா நீ பார்த்த நான் பார்த்தேன் ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு போங்க அப்படின்னு பிரம்மதேவன் கிட்ட தாளம்பூ சொல்லி அனுப்புமா அப்ப தாளம்பூ வந்த உடனே தாளம்பூவை பார்த்து பகவான் சொல்லுவாரா என்னோட சிரசு எங்க இருக்குன்னு அடையாளம் சொல்லி கொடுத்தியே ஏன் தலையில இருந்து நீ இறங்கி வந்து பிரம்மனுக்கு அடையாளம் சொல்லி கொடுத்ததுனால வச்சவர்க்கு மனம் இல்லாமல் போகட்டும் உன்னுடைய பூமணம் அதான் அவர் கொடுத்த சாபம் பகவான் கொடுத்த சாபம் அதான் பாருங்க தாளம்பூ அதிகமா எந்த கோயிலையும் வைக்க மாட்டாங்க சிவன் கோயில்ல இருக்கும் இன்னொன்னு நாகம் எங்கெல்லாம் இருக்கும் நல்ல பாம்பு தாளம்பூ இருக்க இடத்துல நாகம் தேடி போய் அடகாக்கும் அதையினால் பகவான் கொடுத்த சாபம் தான் வச்சவருக்கு மணக்காத வாசமுள்ள தாளம்பூ பகவானுக்கு தாளம்பூனா ரொம்ப பிடிக்கும் அந்த தாளம்பூ எடுத்து பார்வதியால் தலையிலே சூடி வடக்கு கோட்டை வாசல் விட்டு அடிவடகி பார்வதியால் நடந்து வாரா நம்போட நடை நடந்து நல்ல ஆகாரமா கைகள் வீசி அவளுக்கு ஒரு நடை நடந்து இந்த அழகு மங்கை பார்வதியா ஆதிவள்ளி கைலாசுவாள் அப்பா என்னம்மா அப்படியே அழுக்கி ஒரு நடை குலுக்கி ஒரு நடை நடந்து அப்படியே கைலாசம் வாரா ஆமா எதுக்கு வாரா எதுக்கு பகவானை பார்க்கணும்னு வாரா வரும்போது பகவானை பார்ப்பதற்காக வரும்பொழுது 33 கோடி முனிவர்களும் தேவர்களும் கைலாசமே அப்படியே விழா கோலமா இருக்கு பகவானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம்னா சும்மாவா கிடையாது அப்படியே அலங்காரங்கள் செய்து அப்படி இருக்கும்போது பார்வதியால் பகவான் பக்கத்துல வந்து உட்கார்ந்த உடனே பகவான் பார்க்காரு பார்வதியை பார்த்து அப்படியே மெய் மறந்து பார்க்காரு அம்மா நீ ஐயாவா வீட்டம்மாவா அப்படி பார்க்க யாரம்மா வீட்டம்மா அப்படித்தான் பேசுதாங்க கூட்டத்துல என் கூட பிறந்ததுல மூத்தது ஆமா ரெண்டாவது நல்ல வேலை சொல்லிட்டேயா ஆமா இது மூணாவது பின்னாடி கிடக்கு மூணாவது இது நாலாவது அது நான் சொல்ல மாட்டேன் ஐயா ஆமா எல்லாம் என் கூட பிறந்தது சண்டை வேற வழி இல்லாம உங்களை காப்பாத்துறதுக்கு நான் வந்து இப்படி உழைக்க வேண்டியதா இருக்கு அது சரிதான் ஆனால் பார்வதியால் அலங்காரம் செய்து பகவான் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா பகவான் பார்வதியை கடக்கண்ணால ஏறிட்டு பாக்காரு யார் நேர்கண்ணால பார்த்தானா ஏன் கடக்கண்டு பாக்காரு கடக்கண்ணுட்டு பாக்குறதுலதான் பார்வையில பவரே இருக்கு கடக்கன் பார்வைதான் காதல் பார்வை ஆமா நேற்று தரமா சொன்னா கடக்கன் பார்வைதான் காதலை வரவழைக்குமா பகவான் கடக்கண்டால பார்வதியை ஏறிட்டு பார்க்காரு அந்த காதல் பார்த்த பார்வதா இப்படி ஊரா அலைதான் நானும் எதுக்குமா பின்னாடி ஏன் பின்னாடியா ஆமா உன்னை எவன் காதலிக்க சொன்னா அது சரிதான் ஐயா காதலிச்சு கல்யாணம் முடிச்சா அப்படித்தான் என் பாடு சந்தோஷமா ஊருக்கு வில்ல அடிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி காதல்ல என் பின்னாடி சுத்தி என் வாழ்க்கைய கண்டமா ஆக்கிட்டு போயிட்டான் ஆக்கிட்டு போயிட்டான் இல்ல போயிட்டாரு எங்கேயும் போகலையா வேலைக்கு போயிருக்காரு வேலைக்கு அப்படி சொல்லுமா தமிழ்ல போயிட்டாருன்னா நிறைய அர்த்தம் இருக்கு ஆமா என்னைய விட்டுட்டு போகணும்னு நினைச்சா அடுத்த நிமிஷமே ஆள் இருக்காது அப்படியாமா ஆமா அது என்னமோ கரெக்ட் தான் ஆனால் பார்த்தால் பார்வதியால பார்த்து என்னதியா சாக்கு முட்டையில பார்வதியால பார்த்து பகவான் ஏறிட்டு பார்த்த உடனே பார்வதியால் பகவான் கண்ணுக்கு எப்படி தெரிகின்றார் அது கொஞ்சம் டீசெண்டாவா கொடுத்தானே வாங்கி தொலை நின்னுகிட்டு எரிஞ்சு